ஹாய் இட்ஸ் சூரிஸ் டூ. இன்னைக்கான வீடியோல என்கிட்ட இருந்த பழைய வேஸ்ட் அட்டை பாக்ஸ், செட் ஆஃப் பாக்ஸோட அடாப்டர், அந்த பழைய ஸ்பீக்கரை வச்சு ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று சிம்பிளா ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கான மொத்த காஸ்ட் ஒரு 350 ரூபா ஆச்சு. ஆனா சவுண்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற ஹோம் தியேட்டர் வாங்கணும்னா நமக்கு ஒரு 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் செலவாகும். ஃபர்ஸ்ட் ஒரு 350 ரூபாய் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணுன்றத இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த டேப் ரோலை எடுத்துக்காங்க. இந்த மாதிரி அட்டை எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பாக்ஸும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி ஆற விட்ருங்க. மீதி இருக்கிற அந்த 4 அட்டை எதுக்காகன்னா, இதில் வந்து இந்த சென்டரை மட்டும் நாம் வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே துணி வச்சு கடைசியாக பேஸ்ட் பண்ணோம். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்பீக்கரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது கட் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ண சைஸு கட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் உள்ளே போயிடும். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 mm விட்டு கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸ்பீக்கர் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி 4 ஸ்பீக்கரும் ஹோல்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். வாங்க பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி டின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே டைரெக்டாக அடிச்சுக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் டின்னரோ இல்லைனா கெரோசின் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வாட்டர் பேஸ்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பார்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதில் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒட்டா கட் பண்ணிடாமல் ஒரு 5 mm விட்டு கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஒட்டிடலாம். இந்த மாதிரி 4 ஒட்டிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு காய விட்ருங்க. அவ்வளோதான், ட்ரை ஆகிடுச்சு. இந்த அட்டையை வந்து நான் இங்கே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குதுன்னு. நான் செஞ்சிருக்கிற ஸ்பீக்கர் ஒன்று சின்னதாகவும் ஒரு பெருசாகவும் வேறு ஷேப்பில் இருக்கிறனால ஒரு சின்னது ஒரு பெருசு ஒரு சின்னதுன்ற பெருசு மாதிரி நான் ஒன்றா ஒட்டிட்டு 2 ஸ்பீக்கர் லைன் தனித்தனியாக வரதை நான் ஒரே ஸ்பீக்கர் லைனை அடித்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப்பில் செய்கிறீங்க, ஸ்கொயராக செய்கிறீங்களா, சர்க்கிளாக செய்கிறீங்களா, இல்லை வேறு என்ன ஷேப்பில் செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு 2 ஸ்பீக்கருக்கு ஒரு லைன் காமனாக வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி நம்ம ஓரம் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இந்த கசகசன்னு கொசங்கி இருக்கிற மாதிரி அட்டை எடுக்காதீங்க. இது மேலே இந்த ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் செய்ய போகிறோம். அது ஃப்ரண்ட்டில் என்னென்ன வரணும்னா ஒரு ஓஃபர் ஸ்பீக்கரு, இங்கே மேலே ஒரு ப்ளூடூத் போர்டு, அவ்வளோதான் வரும். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சைடில் தான் வந்து சப்வூஃபரு, ப்ளூடூத் போர்டு, வால்யூம் கண்ட்ரோல் எல்லா டிஸ்பிளே இடம் ஃபுல்லாக இந்த சைடு தான் வரும். இதே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டு, பவர் சப்ளைக்கு, அந்த ஆடியோ இன்புட் அந்த லைன் மட்டும் வரும். எல்லாத்தையும் ஒயரிங்லாம் உள்ளே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்வூஃபரு, டிஸ்பிளே, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இந்த வரும். இதே வந்து இது பேக் சைடில் ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ஆடியோ இன்புட்டு, பவர் சப்ளை இன்புட்டு, இது 3 வரும். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரு, ப்ளூடூத் போர்டுக்கு வச்சு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்பீக்கருக்கும் ப்ளூடூத் போர்டுக்கும் ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ள மதர் போர்டை வச்சு நான் எப்படி லைன் கொடுக்குறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது லைன் கொடுக்கும்போதே நான் ப்ளூடூத் போர்டு ஸ்பீக்கர் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 ஆம்பியர் டயோட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 705 ரெகுலேட்டர் ஒன்று, அப்புறம் ஒரு ப்ளூடூத் போர்டு ஒன்று, அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான கனெக்ஷன் ஒயரு ப்ளஸ் ஒரு ஆடியோ போர்டு. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆடியோ போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 15 வாட்ஸ் வரும், 15 வாட்ஸு. இந்த இடத்துல வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். இது 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் பவர் சப்ளை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இது வந்து ஸ்பீக்கரோட ஆடியோ இன்புட். ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ஒயரிங் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் ஆடியோ இன்புட் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் அடிச்சுக்கலாம். அது எப்படி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சென்டரில். அப்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ளூடூத் போர்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் ஹோல்ஸில். அதில் இந்த லென்த்துக்கு வந்து வர மாதிரி ஒயரை கட் பண்ணி சால்ட்ரிங் அடிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக நீங்கள் லைன் அடிச்சுக்கோங்க. எந்த சால்ட்ரிங் எதுவுமே ஷார்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக லைன் அடிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டும் சப்வூஃபர் அவுட்புட்டும் லைன் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆடியோ இன்புட் லைன், இது ஆடியோ அவுட்புட் லைன். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை மட்டும் சால்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா ஒயரும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த போர்டை இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போர்டு உள்ளே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளூடூத் போர்டும் ஸ்பீக்கரும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த ப்ளூடூத் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பின்னு தான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை லைன், இந்த ஒயிட் கலர் பின் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டு எஃப்எம்மோட ஆண்டனா லைனு. இதுலேயே உங்களுக்கு பின்னோட கொடுத்துருவாங்க ப்ளூடூத் போர்ட்லேயே. கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்ட்லேருந்து எடுத்த ஆடியோ இன்புட் லைனவை இந்த 3 ஒயர் கூட வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ண அந்த 3 லைனையும் தனித்தனியாக வச்சு டேப் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் சப்ளை லைனவை 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அந்த ரெகுலேட்டரில் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் வந்து 5 வோல்ட் அவுட்புட்டு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட் 24 வோல்ட் எது வேணால் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இது 5 வோல்ட்டுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த சென்டராக இருக்கிறது கிரவுண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் தான் நம்மளுக்கு தேவை, அதனால் இது கிரவுண்டையும் 5 வோல்ட் பாசிட்டிவையும் இந்த போர்டில் அடிச்சுக்கிறேன். இந்த போர்ட்லேயே உங்களுக்கு வந்து எந்த ஒயர் வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக லைன் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் அப்படியே இன்புட் லைனும் அடித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் போர்டுக்கு போகிற இந்த ரெகுலேட்டர் லைனை வந்து ஆடியோ போர்டில் இருக்கிற பவர் சப்ளைனா லைன் கொடுத்துக்கிறேன். இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் டச் ஆகிடாமல் கரெக்டாக பார்த்து லைன் கொடுத்துக்கோங்க. இதில் இருக்க மாதிரி லைன் கொடுத்துருங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் டச் ஆகாமல் கரெக்டாக ஒயர் எல்லாமே கரெக்டாக லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இருந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதில் நான் எப்படி லைன் கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து லைன் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இந்த ரெட் கலர் ஒயரவை இந்த 2 ரெட்டுக்கு கொடுத்துக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலர் ஒயரவை 2 பிளாக்கு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பீக்கர் லைனவை இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹோல்ஸில் விட்டு இந்த இடத்துல சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா லைனும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை லைன் மட்டும் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளை லைனவை டைரெக்டாக இந்த டிசி பின்னில் லைன் அடிச்சுக்கோங்க. சால்டர் மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடித்த டிசி லைன்லேயே ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி சுவிட்சில் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே லைனில் பாருங்கள், எல்லோ ஒயரை மட்டும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி அந்த சுவிட்சுக்கு லைன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நம்ம ஒயரிங் எல்லாமே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 12 வாட் டிசி அடாப்டர் எடுத்து லைன் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. லைன் கொடுத்துட்டு ஆன் பண்ணுறேன். இந்த பாருங்கள் லைட் எரியுது, செட் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சு சாக்கெட் எல்லாமே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க சைடு ஃபுல்லாக, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அவ்வளோதான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன்.